வணக்கம் மக்களே. கூட்டணியில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை இணைக்க ஆலோசனை. இபிஎஸ் அவர்களின் டெல்லி பயணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்று காலை அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் பாமக இணைந்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி செல்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நேற்று மாலை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் டெல்லி சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை தொடர்ந்து தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெல்லி செல்ல உள்ளார் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். அங்கு பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காத நிலையில் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் இன்று திடீர் பயணமாக டெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அப்போது பாஜக மூத்த தலைவர்களை அவர் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக அமித்ஷாவை அவரது இல்லத்தில் இன்று இரவு எடப்பாடி அவர்கள் சந்தித்து பேசுகிறார் என்ற தகவலும் கிடைத்துள்ளது. இந்த சந்திப்பின் போது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதிகள் எண்ணிக்கை குறித்து முடிவு செய்யப்பட இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இதில் 4 தொகுதிகளில் பாஜகவும் வெற்றி பெற்றிருந்தது. தற்போதைய தேர்தலில் அதிமுகவிடம் அதிக தொகுதிகளை பாஜக எதிர்பார்க்கிறது. அதாவது 40 முதல் 50 தொகுதிகளை கேட்பதாக தெரிகிறது. அதோடு அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை சேர்க்க பாஜக தலைவர்கள் தொடர்ந்து தீவிர முயற்சி எடுத்து வருகின்றனர். இதனால் இன்றைய சந்திப்பின் போது பன்னீர்செல்வத்தை கூட்டணியில் சேர்ப்பது குறித்தும் பேச்சுவார்த்தை செய்யப்பட்டு இறுதி செய்யப்படலாம் என்ற தகவல்களும் கிடைத்துள்ளது. முன்னதாக அன்புமணி ராமதாஸ் தரப்பில் இருந்து 20க்கும் மேற்பட்ட தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. அதேபோல் ராமதாஸ் தரப்பை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்ற நிபந்தனைகளையும் பாமக சில அம்சங்களாக முன்வைத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த தகவல்தான் கூட்டணியில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை இணைக்க ஆலோசனை. இபிஎஸ் அவர்களின் இந்த டெல்லி பயணத்தை பற்றின குறிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.